ஃபைனலாக நம்ம சென்னை வந்தாச்சு. நான் வந்திருக்க தேவையே இல்ல. செல்வா மட்டும் அனுப்பி விட்டுருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகும்போதே 2 நாள் தான் அப்படின்னு தான் சொல்லி போனோம். அதனால வீடு அது அப்படி அப்படியே தான் போட்டு வந்தேன். அதை கிளீன் பண்ணி வைக்கவாது வரணும்னு தான் வந்தேன். பார்த்தா வீடு பயங்கர தூசியா இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். செல்வா ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டா. நேரா கிச்சனவே லைட்டா கிளீன் பண்ணிட்டு மதியத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு லைட்டா தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. ஏன்னா கண்ணெல்லாம் பயங்கரமா எரியிற மாதிரி இருந்தது. அப்படி நம்மளே கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. கருவாட்டு தொக்கா வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் தண்ணியை நிறையா ஊற்றிட்டேன். நான் காயும் எதுவுமே போடல. செல்வாக்கு பிடிக்காது. அதனால வந்து முட்டைக்கோஸ் மட்டும் பொரிச்சுட்டு அவனை பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. நான் மட்டும் உட்காந்து கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் தான் எந்திரிச்சா. நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊருக்கு போகும்போதே தண்ணி கேன்லாம் வாங்கி வச்சுட்டு தான் போனேன். ஒரு 15-16 நாள் ஆயிடுச்சு. அதை குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி வேறு தண்ணி கேன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அதை தூக்கிட்டு வர்றதுக்கே எனக்கு முட்டை பொரிச்சு கொடு அப்படின்னு கேட்டான். சரி வா அப்படின்னு வந்தது. முட்டை பொரிச்சிட்டு ஃபேமிலி கூடலாம் பேசிட்டு இன்னும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஏன்னா பயங்கரமாக டயர்டாக இருக்குது. 2-3 நாளாக ஒரே அலைச்சல். அதனால் நம்ம தூங்கலாமா? குட் நைட். நாளைக்கு மீட் பண்ணலாம். பை பாய்.